சினிமால தவிர்க்க முடியாத கதாநாயகர்கள்ல ஒருத்தர் தான் சூர்யா. இப்போ சூர்யாவோட 45th மூவிக்கான ஒரு அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. ரெட்ரோ படம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற பிறகு நடிகர் சூர்யா அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பே உருவாகி இருக்குன்னு சொல்லலாம். ரெட்ரோ படத்துக்கு பிறகு சூர்யா மற்றும் வெற்றிமாறனுடைய கூட்டணியில வாடிவாசல் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் உருவாக இருந்து அது தொடர்பான ஒரு சில புகைப்படங்கள் எல்லாமே வெளியான நிலையில ஏதோ ஒரு சில காரணங்களால படப்பிடிப்பு இப்போதைக்கு தடைபட்டிருக்கு. ஆனாலும் சூர்யாவோட அடுத்த படமான 45th மூவினுடைய அப்டேட் தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. ஆர்ஜே பாலாஜியுடைய இயக்கத்துல சூர்யாவுடைய 45th திரைப்படம் இப்போ சென்னையில ரொம்ப காரசாரமா நடந்து வருது. இந்த படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தான் தயாரிச்சிட்டு இருக்காங்க. கூடவே சூர்யா அவர்களுக்கு ஜோடியா த்ரிஷாவும் இந்த படத்துல இணைந்திருக்காங்க. கடந்த கால ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூர்யா மற்றும் த்ரிஷாவுடைய பேர்ல மௌனம் பேசியதே 6, அப்புறம் மன்மத வில் அம்பு அப்படிங்கிற ஒரு பாட்டுலையும் இவர்கள் இருவருமே இணைந்து நடித்திருந்தாங்க. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த பேர் திருப்பி இணைஞ்சிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின்ஸை தாண்டி இந்த படத்துல யோகி பாபு, நட்டி நடராஜ், ரப்பர் பந்து சுவாசிகா, நெடுஞ்சாலை சிவாதா, மலையாளத்துல ஹோம் படத்தின் மூலமா பல பேருடைய கவனத்தை ஈர்த்த இந்திரன்னு ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் பட்டாளமே இந்த படத்துல இணைந்து நடித்து வராங்க. அது மட்டும் கிடையாது, இந்த படத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, ரீசன்ட் டேஸ்ல முக்கியமா 2K கிட்ஸ் கிட்ட ஒரு மிகப்பெரிய ரீச் இருக்கக்கூடிய சாய் அபயங்கர் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டராகவும் கமிட் ஆகியிருக்காரு. ஜி.கே. விஷ்ணு அவர்கள் இந்த படத்தை ஒளிப்பதிவு செய்யறாங்க. சூர்யா 45th மூவில ஹீரோ ஹீரோயின்ஸ் மற்றும் மொத்த ஆக்டர்ஸ்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், ஆக்டிங் எல்லாத்தையுமே தாண்டி ஆர்ஜே பாலாஜியுமே இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ரெட்ரோல எப்படி பூஜா ஹெக்டேவுடைய கதாபாத்திரம் பெரிய அளவுல பேசப்பட்டதோ அதே போல இந்த படத்திற்கு பிறகு த்ரிஷாவுடைய ரோலும் அதிக அளவுல பேசப்படும் அப்படிங்கிற மாதிரி சினிமா வட்டாரங்கள்ல பேசப்படுது. நாளுக்கு நாள் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்து வரும் நிலையில தான் ஆர்ஜே பாலாஜியுடைய பிறந்த நாளான இன்னைக்கு படக்குழுவினுடைய சார்பிலிருந்து படத்தினுடைய பெயரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூர்யாவுடைய நடிப்புல வெளியாகி இருக்கும் இந்த 45th திரைப்படத்திற்கு கருப்பு அப்படிங்கிற பெயரை வச்சிருக்காங்க. மேலும் அடுத்த மாதம் சூர்யாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படம் தொடர்பான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களும் தொடர்ந்து எதிர்பார்த்து வராங்க.